ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் ஆப்ஷன் பையிங் விஸ் ஆப்ஷன் செல்லிங் டிஃப்ரென்சஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் ஸோ எல்லாமே இருக்குது. அதை பற்றியும் பார்த்துருவோம். அதேமாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் ஏன் வந்து ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோர் தென் ஆப்ஷன் பையிங். அதேமாதிரி பிகினர்ஸ்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், அதை பற்றியும் பார்த்துருவோம். மினிமம் கேபிட்டல் இதுக்கெல்லாம் எவ்வளோ தேவைப்படும், இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்த பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேனல் 2K ட்ரேடிங் தமிழ். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் லேர்னிங்ஸும் ஏர்னிங்ஸும் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக், இது நம்ம சேனல் 2K ட்ரேடிங் தமிழ். ஸோ வெல்கம் டு 2K ட்ரேடிங் தமிழ். ஆப்ஷன் பையிங் விசஸ் ஆப்ஷன் செல்லிங். ஸோ எந்த ஆப் ட்ரைனிங் ஆப்பை நம்ம அலைஸ் ப்ளூவே எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பையிங் செல்லிங் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது க்ரீனில் இருந்தால் பையிங், ரெட்டில் இருந்தால் செல்லிங். ஸோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ கால் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வந்து பை பண்ணிக்கவும் முடியும். ஆப்ஷன் பையிங்கில் அதே மாதிரி செல்லிங்கில் ரெண்டையுமே செல் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மினிமம் கேபிட்டல் ரெக்கார்ட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து கேபிட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பையிங் லாட் சைஸ் 65. ஸோ 65 இன்ட்டு நமக்கு நம்ம ப்ரீமியம் எவ்வளோ ப்ரீமியமில் இருக்குது, ஒரு 80 ப்ரீமியமில் இருக்குது, 100 ப்ரீமியமில் இருக்குன்னா இன்ட்டு போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதான் நம்மளுடைய மார்ஜின் ரெக்கார்டு. ஸோ அதில் மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3000 கூட ஸ்டார்ட் ஆகும். அது ப்ரீமியம் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியமில் பை பண்ணுறீங்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு 10,000 ஒரு 15,000 வச்சுருந்தீங்கன்னா அது ப்ரீமியம் 200 இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த ட்ரேடை வந்து எடுத்துக்க முடியும். மார்ஜின் ரெக்கார்ட் அவ்வளோதான் வரும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. லிட்ரலி ஒரு 80,000 to 1.5 lakh இருந்தால் மட்டுமே செல்லிங்கிறது பண்ண முடியும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய பல வருஷம் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ கேபிட்டல் இருக்கும், அதேமாதிரி அவங்ககிட்ட அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா லோ கேபிட்டல் ரெக்கார்டு ஆப்ஷன் பையிங்க்கு. இந்த பக்கம் செல்லிங் பார்த்தீங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இது வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ ஹை கேபிட்டல் என்ன தான் இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் பையிங்கை விட செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே அதிகம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இந்த செல்லிங்கில். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நிறையா வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்ககிட்ட அந்த கேபிட்டலும் இருக்கும், அந்த கேபிட்டலை மேனேஜ் பண்ணக்கூடிய ரிஸ்க் மேனேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அதே மாதிரி அதில் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதுனால தான் செல்லிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம லோ கேபிட்டலை வச்சு அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ன்றது ஆப்ஷன் பையிங்கில் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை எப்படி எடுக்கிறோம், எந்த ட்ரேட் நம்ம கரெக்டாக எடுக்கிறோமான்ற பொறுத்து நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும். இப்போ சடனாக நம்மளுடைய ஒரு எடுத்திருக்கக்கூடிய கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடன் ஸ்பைக்கில் ஒரு 50-80 பாயிண்ட் போச்சு அப்படின்னா நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக ப்ராஃபிட்ன்றது பார்த்துக்க முடியும். ஸோ ஆனால் இந்த பக்கம் அப்படி கிடையாது, லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருக்கும் செல்லிங்கில். இந்த பக்கம் அது ஒரு ப்ளஸ். ஸோ இந்த மேக்ஸிமம் லாஸ்ன்றது லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மார்ஜின் ரெக்கார்டு கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் அதுக்கேற்ற அந்த மார்ஜின் ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்டாப் லாஸ். அதாவது நம்ம ப்ரீமியம் எவ்வளோ பை பண்ணுறோமோ அதுக்கேற்ற தான் எத்தனை லாட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எஸ்எல்ன்றது இருக்கும். ஸோ நம்ம எஸ்எல் வைக்கிறப்போ மேக்ஸிமம் லாஸ் வந்து இங்கே லிமிட்டடாக இருக்கும் ஆப்ஷன் பையிங்கில். அதே இது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து பெருசாக இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஹியூஜ் கேபிட்டலில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கனால லாஸும் ப்ராஃபிட்டும் வந்தால் நல்லா தான் வரும், பட் வந்து லாஸும் வந்து வந்துச்சு அப்படின்னா அதிகமாக வரும். ஸோ இதுதான் இதுக்கான ரெண்டுக்குமான பெரிய டிஃப்ரென்சஸ்ஸு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்னா என்னென்னா ஒரு தேட்டரில் போய் நம்ம ஒரு மூவி டிக்கெட் வாங்குற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் பையிங்கிறது. ஸோ இந்த மூவி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிக்கெட்டுன்றதை எடுக்கிறோம். ஸோ அந்த லாஸ் வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸ் மட்டுமாவே இருக்கும். நம்ம அந்த ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட் ப்ரைஸ் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அந்த இப்போ நம்ம வந்து ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிட்டு நம்ம ஒரு வந்து டிக்கெட் வாங்குகிறோம் 120 ரூபாய்க்கு, இல்லை 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த படம் போய் நல்லா இல்லைனாலும் நம்மளுக்கு அந்த லாஸ் வந்து அந்த 200 ரூபா மட்டுமே. ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷன் பையிங். அதே இது ஆப்ஷன் செல்லிங்னா என்னென்னா இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிட்டத்தட்ட நம்ம ஃபீல் பண்ணுறது ஒரு தேட்டர் ஓனர் மாதிரி. நம்ம வந்து டிக்கெட்ஸை செல் பண்ணுறோம் நிறையா பீப்புள்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதில் வந்து அந்த டிக்கெட் லாஸே ஆனாலும் இந்த டிக்கெட் இது மட்டும் தான் லாஸ் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேட்டர் ஓனர் மாதிரி
டிக்கெட்ஸை வந்து நிறையா பீப்புளுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸை நீங்களே வச்சுக்க முடியும். சப்போஸ் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற லாஸுமே இங்கே வந்து வரும். ஸோ அதுதான் வந்து இந்த டிஃப்ரென்சஸ் சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரென்சஸ்ன்றதை நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விச் இஸ் பெட்டர் ஃபார் பிகினர்ஸ். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோ கேபிட்டல் இருந்தால் போதும், ரிஸ்க்குமே லிமிட்டடான ரிஸ்க்கு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேபிட்டல் நீடட், அதே மாதிரி அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்குமே அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மினிமமாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் தான் பெட்டர். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதில் வரும். ஸோ இப்போதைக்கு இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிகினர்ஸ்க்கு ஆப்ஷன் பையிங் தான் வந்து பெட்டர். ஏன்னா வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் நம்ம லிமிட்டடாக நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ இது ரெண்டையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் வந்து நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ எகெயின் அதை தான் வந்து இதில் இமேஜ்லஸில் இருக்குது, ஆல்ரெடி நான் அதை சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸோ ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நீங்களே வந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுலேயும் உங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்ன்றது கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2K ட்ரேடிங் தமிழ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.